Hello welcome to Parthipal Gaming channel. And நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான். அங்க பார்க்காதீங்க, சர்ப்ரைசிங்கா இருக்காது. ஒரு நிமிஷம் guys. ஓகே guys, ரெடி. இப்போ நாம வந்து போன வீடியோல பார்த்தது இந்த பில்டிங் டவர் தான். இந்த டவர் தான் நான் போன வீடியோல காட்டியிருப்பேன். அது இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு அவ்வளோவா வியூஸ் அண்ட் லைக்ஸ் போகாதனால லாங்குவேஜை மாற்றிக்கிட்டேன். இது நானே கட்டினது தான். அது மட்டும்தான் ஸ்டீவ் அப்படின்ற ஒருத்தர் கட்டினது. இது வந்து நான் நெதர் ஃபார்மில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரி டோர். இது வந்து சும்மாலாம் திறந்துட முடியாது, மைண்ட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம். மறுபடியும் மூடிடுவோம். அப்புறம் எவனா ஒருத்தன் உள்ளே வந்துடுவான். உள்ளே விட்டானா? நீங்களாம் வரக்கூடாது தாண்டா இதை போட்டேன், போடா. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா, எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆர்கிடெக்ட்லாம் நான் தான் பண்ணேன். அதனால் என்ன நானே பெருமையாக பேசிக்கூடாது பாருங்களேன். ஸோ தட் நீங்கள் சொல்லிடுங்க கைஸ். டிங் டிங் பார்த்தீங்களா, ஃபென்ஸோடு இருக்கிறது. ஸோ தட் இதெல்லாம் நான் தான் பிளான் பண்ணேன். ஓகே, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு போர்ட்டல் இருக்கும், இங்கேயும் ஒரு போர்ட்டல் தான் இருக்கும். எதுக்குடா 2 போர்ட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் கைஸ், சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த போர்ட்டல் எதுக்குன்னா, ரொம்ப ஹாரிபிள். ஓ மை காட். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் இந்த லிவரை பிடிச்சி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பென்சர்லேருந்து இந்த பாருங்க மேலே இருக்கிறது தான் டிஸ்பென்சர். இங்கே பாருங்க, இதெல்லாம் டிஸ்பென்சர். இந்த டிஸ்பென்சர்லேருந்து கோல்டு விடும். இந்த கோல்டு வந்து உள்ளே பிக்லின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லூட்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க. என்ன வாட்டர் பாட்டிலு வாட், ஓ மை காட், சோல் ஸ்பீடு நிறையா இது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்ட்ரு பேர்ல்ஸ்லாம் இருக்குது. பர்சனலாக ஃபேவரட். அதே மாதிரி சரி ஓகே, நம்ம மறுபடியும் போய்டுவோங்க அப்படின்றானுங்க. என் வாய்ஸ் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சவுண்டு மட்டும் எதுக்கு வச்சுருக்காங்க எனக்கு சத்தியமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அந்த போர்ட்டல் வழியாக போயிட்டு இந்த போர்ட்டல் வழியாக வந்துட்டேன். அதான் மேஜிக் கைஸ். அப்போல்லாம் கிடையாது, ரெண்டுமே காமனான போர்ட்டல், ஒரே போர்ட்டல் தான் உள்ளே ஓப்பன் ஆகும். இது வந்து கோல்டு லூட்டு அப்படின்னு சும்மா வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரியலி பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கே பார்க்க ஆக்சுவலி லைட்டாக ஹாரிபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி நான் இதை இன்னும் ஃபுல்லாக இங்கே முடிக்கலை. இன்னொரு வேர்ல்டு இதோட காப்பியில் தான் முடித்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏரியா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம். ஸ்பிரிச்சுவல் ஏரியா அங்கே பாருங்கள், நெதரைட்டில் ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் காட் ஆஃப் ஆல் கோஸ்ட் அப்படின்னு சும்மா போட்டுக்க வேண்டியதான், நம்ம வாய்க்கு வரது தானே. இதை பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நிறையா ஃபயரு, ஒரு மாதிரி ஹாரிபிளாக இருக்குல்ல. இது வந்து ப்ரூயிங் ஸ்டாண்டு கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, ஐயோ அவனை தள்ளி விட்டேன்னா அப்புறம் அவனை எரிஞ்சிருவான் கைஸ். அதை பார்த்து இது பண்ணுறேன். சரி ஓகே வாங்க கைஸ் போ. இங்கே ப்ரெஷர் பிளேட்டில் இருக்கான்னு இருக்கேன் கைஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ்? நான் ஒத்துக்கிறேன், இதை நான் வந்து க்ரியேட்டிவில் தான் பண்ணியிருக்கேன். சர்வைவலில் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு கிடையாது கைஸ். ஐம் ரியலி சாரி.
இந்த ரெட் ஸ்டோனையும் அப்படி தான் பண்ணுங்க. எல்லாமே க்ரியேட்டிவில் தான் பண்ணேன். நீங்கள் நினைக்கலாம் என்னடா போய் க்ரியேட்டிவில் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமா காட்டுறேன்னு. உங்கள் கூட பிறந்த தம்பியாக நினச்சி மன்னிச்சிருங்க கைஸ். மூடி விட்ருவோம், வேறு யாராவது உள்ளே வந்துடுவாங்க. இது வந்து கைப்பிடிக்காக ஆன்வில் வச்சேன் கைஸ். யோசிச்சு பாருங்களேன், 3 அயன் பிளாக்ஸ் வாழ்க்கை. அப்புறம் இது கடியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்ம் நான் மேலே கட்டியிருப்பேன். அதோட லூட்ஸ்லாம் இங்கே கலெக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்மியாக தான் கலெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஃபைனாக தான் இருக்குது. இதில் ஒரு புல்லட் சவுண்ட் கேட்கும், குடு 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 குடுன்னு. நல்லா இருக்குல்ல கைஸ். அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா கிராஃப்டிங் டேபிளில் போய் கோல்டு இன்கட்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கோல்டு இன்கட்ஸாக மாற்றிக்கிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இப்பயே சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இருங்க நான் அப்புறமா காட்டுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது இப்படி திறந்துடணும். இந்த டெஸ்ட்டில் தான் உள்ளே வந்து நான் 64 அயன் காலம்ஸை போட்டிருந்தேன். அந்த 64 அயன் காலம்ஸ் கம்மியாகி இப்போது இந்த ரேஞ்சில் வந்துருக்கு கைஸ். ஸோ தட் அதை விட்டுடலாம் நம்ம. நெவர் மைண்ட், இருங்க இன்னும் 2 இது வந்துச்சுன்னா ஒரு இன்கட் பண்ணிடலாம். ஏதாவது 2 இருக்கா? ஓகே, ஒரு இது பண்ணலாம். இதில் 1 3 2 ஓகே ஃபைன். இதில் ஏஎஃப்கே ஏரியாவை நான் காட்டினா நீங்கள் உழுது சிரிக்காத குறையாக இருக்கும் கைஸ். என்ன கைஸ் டிங்கான்னு சொல்கிறது? சரி விடுங்க. மறுபடியும் 2 ஓகே 3 இருக்கு. விடுங்க அந்த ஒன்றை இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் 1 அதிகமாக இருக்கும். அப்புறம் நான் நாளைக்கு காலையிலக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். மிச்சத்தை இங்கே வச்சுக்குவோம். என்னோடய ஏஎஃப்கே ஏரியாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி சிம்பிள் கைஸ். இந்த ஒரு இது வைக்க மாட்டேன், இது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கீழே கோழியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், ஃபுல்லாகவே கோழி தான். இது வந்து வேணும்னா கோழி அடித்து சாப்பிட்றதுக்காக. இப்போ பார்த்தீங்களா சிக்கன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாப்பர் இருக்குல்ல, இந்த ஹாப்பர் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். தேவையில்லாத சாமான் அதுக்குள்ளே போட்டு சீட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உங்ககிட்ட தான் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபீட் பண்ணலாம். நான் ஃபீட் பண்ணி ஒரு கோழி பண்ணையே உருவாக்கியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோழிகள்லாம் நிறையா முட்டை போட்டு என் பண்ணைக்கு சூப்பரான நிறைய கோழி வந்துருச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம மேலே போய் ஃபார்மை பார்த்துட்டு போவோம். மேலே போகிறதுக்காகவே ஸ்கேஃபோல்டிங் தான் வச்சுருக்கலாம், ஆனால் சிம்பிளாக இருக்குது. இங்கே வந்து கீழே நான் அயன் காலம் போட்டிருக்கேன். இருங்க மேலே போய் காட்டுறேன். மேலே போகிறதுக்கு உங்கள் எத்தனை பேருக்கு பார்க்கோர் தெரியும் தெரியல, பட் இது பார்க்கோர் கிடையாது, சும்மா சொல்லிக்க வேண்டியதான். நீங்கள் நான் கீழே அயன் காலம் போடுறதுனால என்ன ஆகும்னா, இது பாருங்களேன், இந்த அயன் காலம் என்ன பண்ணணும்னா தூக்கி அடிக்கும் பிக்லின்ஸ் எல்லாத்தையும். அவங்ககிட்ட போயே காட்டுறீங்க. முடியலை இந்த சவுண்ட் வேறு காதெல்லாம் வலிக்குது. நான் வேறு ஹெட்ஃபோன் போட்டு வேறு விளையாண்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா தலை தான் வலிக்குது எனக்கு. வெளியே வந்துடுறா. இது பாருங்க, எங்கே போயிட்டு எங்கே வந்திருக்கேன் பாருங்க. இதுதான் எனக்கு மெயின் போர்ட்டலாக இருக்குது. ஜேசிபோ ஏதாவது பிக்லின் ஒரு நேரம் எங்கேயோ ஸ்பான் ஆகும் கைஸ். நீங்கள் வேறு
இங்கே ஒரு நாள் ஸ்பான் ஆகி இங்கே ஒரு கொலவரத்தை ஆக்கிட்டு போயிடும். அப்புறம் அதை அடித்த லூட் எல்லாத்தையும் போய் எரிச்சு அந்த ஸ்வாடெல்லாம் வேறு கொடுக்குமா, எல்லாத்தையும் எரிச்சு பாடாத பாடு பண்ணுங்க. எல்லாம் எதுக்காக? உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அங்கே அயன் கடை தூக்கி அடிக்கிறானா, குடு 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 இதுதான் ரயில் வண்டி சத்தம் கேட்டுச்சு. இது என்ன திரும்பவும் அந்த பாரு இவ்வளோ தூரம் ஃப்ளை ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 3 பிளாக்கில் மட்டும் ட்ராப் டோர் போட்டு வச்சுருக்கேன். இந்த 0.1 பிளாக்கில் மேலே வராமல் போயிடுவான். இல்லை வெளியே ஃபுல்லாக பிக்லினாக தான் இருப்பானுங்க. ஒருவேளை அதிகமான ஸ்பான் இருந்துச்சுன்னா 3 இப்படி போட்டு விட்ருவேன். பிக்லின் வரமாட்டானுங்க. இது வந்து ஆக்சுவலி என்னதுன்னு எனக்கும் புரியலை. நான் என்ன நினச்சி கட்டினேன்னா ஆட்டோமேட்டிக் ஹவுஸ் பில்டர் அப்படின்ற மாதிரி நினச்சி கட்டினேன் கைஸ். பட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பட் நாட் பேட். இதை பாருங்களேன், இவ்வளோ பெருசாக கட்டிடுச்சு. இதோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் மட்டும் அதால் இது பண்ண முடியல. அது ஏன் சோம்பேறித்தனமா இல்லை அதாலையான்னு எனக்கும் புரியல கைஸ். பட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். வேறு என்ன கைஸ், இது இங்கே இருக்கிற டால் பில்டிங் என்ன தெரியுமா, இதுவும் ஒரு நெதர் போர்ட்டல் தான். அப்சிடியனாலேயே கட்டப்பட்டது. ஒன்று உடச்சி வச்சதுக்கான காரணம் ஹாரிபிளானது. இதுக்குள்ள வழியாலாம் பிக்லின் ஸ்பான் ஆச்சு கைஸ். நீங்கள் வேறு ஏன் அது வழியாக வரதெல்லாம் இது வழியாக வந்துச்சு. உள்ளலாம் பிக்லின் ஒரு நாள் ஸ்பான் ஆகும். படாத குறை. அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது கைஸ் இந்த இடம் தான். இந்த இடத்தோட ஆக்சுவல் பிளான் வந்து நான் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பண்ணலை இதை. எனக்கு வந்து இன்னொருத்தவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. அந்த இன்னொருத்தவங்க தெரியணுன்னா 1K ரீச் ஆகினா போதும். என்னோடய பார்ட்னரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். 1K ஆசைப்படுறது தப்பு தான். பட் நீங்கள் ஃபேமிலி ஆகிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு நெதர் போர்ட்டல் மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்ணேன். அது எப்படி சொதப்பி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் நெதர் போர்ட்டல் வந்து பின்னாடி போர்ட்டல் வைக்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பக்கமாலாம் பிக்லின் ஸ்பான் ஆனுங்க. ஷோபா என்னால் முடியல. ஸோ தட் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த பக்கமாக ஏறி வந்துட போகிறானுங்க. இதை பிளாக் பண்ணிடுவோம். அதுதான். வேறு என்ன இங்கே காட்ட? இங்கே ஆக்சுவலி நான் அயன் ஃபார்முன்ற மாதிரி ஒன்று பண்ணேன். இது ஒர்க் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வந்து ஒரு டுட்டோரியல் பார்த்து தான் இதை கட்டினேன். என்னது அயனா? எப்போ ஃப்ரெண்ட்ஸ்? இது எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. வாட்? இது நான் எக்ஸ்பெக்டே ஃப்ரெண்ட்ஸ். நான் இதெல்லாம் கேட் ஃபார்மாக உங்களுக்கு வீடியோவில் ஆக்கி காட்டலான்னு நினச்சேன். பார்த்தா அயன் 1 ஸ்டாக் இருந்திருக்கு. வாட்? அயன் கோலம் டே அடி வாங்க. சாவ் பக்கத்தில் ஏதாவது ஜாம்பி இருந்துச்சுன்னா கூட ஒரு நேரம் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதை நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி காட்டணும், இல்லைனா நானே மறந்துடுவேன் எங்கே இருக்குன்னு. ஸோ தட் என்ன பண்ணணுன்னா ஸ்கேஃபோல்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு லொக்கேஷன் எப்படி ட்ராக் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறதுனா ஸ்கேஃபோல்டிங் தான். என்ன ஹைட்டுக்கு வேணாலும் கட்டுங்களேன், என்ன லென்த்துக்கு வேணாலும் கட்டுங்களேன், ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது வாட்டில் இருக்கும். க்ரீப்பர் வந்து உடச்சி விட்டானா மொத்தமாக போகுது. நமக்கான எல்லா லூட்டும் கிடச்சிரும். இதை பாருங்கள், லைட்டாக போனேன், ஒன்றுமே இல்லை. இதை இப்போ வேணா நான் அதில் கூட ஏறிக்க கூட செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட வேறு என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? ஸ்டீவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கிறான் க்ரியேட்டிவில். நீங்கள் ஒரு வேளை ஸ்டீவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானாக தான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், க்ரியேட்டிவ் போவேன். இஷ்டத்துக்கு தங்கம் வெள்ளி வைரோடியோன்னு எல்லாத்தையும் எடுத்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். பட் என்ன, மைன்கிராஃப்ட் இஸ் அ கேம், ஜஸ்ட் அ கேம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக் ஹவுஸ் பில்டர் தான் இது, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, சிம்பிள் மெக்கானிசம். இது வழியாக காபிள் ஸ்டோன் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது புஷ் பண்ணும். இங்கே நிறைய பிஸ்டன்ஸ் ஆக்சுவலி இருக்கும். இந்த இங்கே ஸ்கேஃபோல்டிங் வைக்கிற எல்லா இடத்துலையும் பிஸ்டன் தான் இருக்கும். ஓகேவா? இந்த எல்லா பிஸ்டனும் என்ன பண்ணும், ஒரு பிளாக் புஷ் பண்ணிக்கிட்டே போகும்.
இதுக்கு மேலே அந்த பிஸ்டனால் இந்த ப்ரெஷர் புஷ் பண்ண முடியாது. ஸோ இது தூக்கி விட்டுரும். இது தூக்கி விட்டோன்னே இதுக்கு மேலே இது பாருங்கள் காட்டுற ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நண்பான்னு கூப்பிடவா என்னன்னு கூப்பிடன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இங்கே பாருங்க, இதுக்கு மேலே எதாவது தாங்க முடியாது. ஸோ தட் நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ஹைட்டாக போச்சு. அப்புறம் இது வந்து இதுக்கு மேலே இது பண்ண முடியாது. ஸோ தட் தள்ள முடியாது. ஸோ தட் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதுவரையும் கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள், இந்த 2 பிளாக் ஏற்றி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். ஸோபா என்ன கொள்ளுறோன்னு தெரில, இதுக்கு மேலே பண்ண முடியல. அண்ட் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டணும்னா பண்ணி நினச்சிக்காதீங்க, ஒரு விஷயத்த பண்ணி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ரொம்ப நாளாக சந்தேகம், இந்த ஸ்கேஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது நின்னே தொலையாது. கரெக்டா? ஓ நீங்கள் அங்கே இருக்கீங்களோ? நின்று தொலையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேஃபோல்டிங் வந்து மேலே 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 இது பண்ணுவோம். ஒருவேளை நான் இப்போது ரொம்ப இழுக்கிறேனோ, கண்டென்ட் கிடைக்கலையே, சரி ஓடுங்க, ஒருவேளை நான் இப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா ஸ்கேஃபோல்டிங்கை தூக்கி அடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கேஃபோல்டிங்கை காணோம். ஓ ஓகே, மரத்தை தட்டி சரி ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அவ்வளோதான். இந்த பிக்லினோட மூஞ்சை பார்த்துட்டு சமூகமாக வீடியோவை முடிப்போம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 16 to 15 நிமிஷம் நம்ம ஏஎஸ்கேலே இருக்கோம். ஓகேவா? இதனால் வந்த லூட் என்னப்பா, சவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வலிக்குது. இதனால் வந்த லூட் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? பார்த்தீங்களா, அதுக்குள்ளே 60, கிட்டத்தட்ட 1 ஸ்டாக்கா 1.5 ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் மற்ற இன்னும் ரொம்ப ஜாம் ஆகுது. மற்ற மாப்ஸ் வந்து இந்த போர்ட்டல் வழியாக உள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வெளிச்சத்தினால அங்கே உள்ளே போய் ஸ்பானாக மறுபடியும் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு மாட்டிக்கிட்டு கதம். இந்த ராட்டன் ஃபிஷ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு லாவா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாவாவில் போய்ட்டு நின்றுப்பேன். கிரியேட்டிவ் சாரி, ஒரு பிளாக் இப்போ இப்படி நின்றுக்கிட்டு என்னோட எல்லா ராட்டன் ஃபிஷ்ஷும் தூக்கி போடுவேன். தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அதை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, எப்படி வருது என் டீட்டெயிலாக வந்துச்சு. சரி அப்புறமா தூக்கி போட்டுறேன். இந்த ஸ்வாடெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இந்த பெரிய ஃபர்னஸில் போட்டு ஸ்மெல்ட் பண்ணிடுவேன். இந்த செஸ்ட்டில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக போய் அலைங்க. இந்த 2 செஸ்ட்டில் வந்து நான் ஃபியூவில் வச்சுக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எது வழியாகவும் இந்த வைக்க பாருங்க, நான் இங்கே ஹாப்பர் வச்சுருக்கேன். அந்த ஹாப்பர் ஃபுல்லாக ஸ்வாடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட பிளான் என்னன்னா, ஜாம்பிஃபைடு பிக்லின் இருக்கான்ல, அவனை வந்து நம்ம இடத்துக்கு கூட்டு வந்து இப்போ எனக்கு ஏஎஃப்கேவாக இருக்கிற இடத்த வந்து இதுவாக மாற்றுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் எனக்கு. ஸோ இந்த இடத்துல பட் ஆனால் அப்புறமா தான் எனக்கு மூளையில் ஏறிச்சு, அவனுக்கு கொண்டு வந்த ஜாம்பிஃபைட மாதிரி முடியலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஐயோ சாஃபரேஜ் பாய்.